ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர்ன்ற ட்ராமாவோட எபிசோட் 9 பார்க்கலாம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததுமே பாஸ்தா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யூஎஸில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸு கூட இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம நியூயார்க் போகலாமான்னும் போது அவர் இல்லை வேணாம் போகிறவங்க அப்படின்வாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சரி அப்போ அலாஸ்கா போகலான்னும் போது இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமும் வேணான்னு வரா. அப்புறம் ஹீரோயினே கடுப்பாயிடுவாங்க. சரி விடு எங்கேயுமே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவர் ஒரு என்வலப் எடுத்து கொடுத்துட்டு சரி இந்த என்வலப் பாரு அப்படின்னும் போது அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கும் கொரியாவுக்கு. ஒன்று இவங்க ஷாக் ஆகிடுவாங்க, என்ன இது அப்படின்னும் போது சரி அந்த என்வலப்பில் இன்னொன்று ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதை பார்க்குறப்போ ப்ரப்போசல் ரிங் இருக்கும். உடனே அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீல் டவுன் பண்ணி இந்த மாதிரி பைஜாமாஸில் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினைக்கலாம், பட் ஸ்டில் அப்படி சொல்லிட்டு வெளியே மேரிமின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோயினும் எஸ் சொல்லிடுவாங்க. அப்புறம் வேகமாக ஓடி போயிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸே ஹேக் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பாஸ்ட்லேயே தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்திருக்குன்னு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவங்க யோசிச்சிட்டே போகிறாங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, அதுக்குள்ளே எப்படி ஸ்டொமக் கேன்சர் வந்திருக்கும், என்ன தான் காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆமாம் நான் ஓவராக ஒர்க் பார்த்தேன், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சரியாக சாப்பிடல, லேட்டாக தூங்கினேன், பட் இதெல்லாம் ஒரு காரணமாக, இதுக்காகலாம் ஸ்டொமக் கேன்சர் வருமானு யோசிச்சுட்டே போகிறாங்க. இப்போ நமக்கு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களே. அப்போ கண் முழிச்சு பார்க்கும்போது என்ன ஹாஸ்பிட்டல்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா ஒர்க் பண்ணுறதுல அந்த ஹாஸ்பிட்டலில். உடனே இவங்க பயந்துட்டு ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உடனே வெளியே கிளம்பி போவாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு டாக்டர் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை ப்ரொஃபஸர் சொல்லி அதான் நம்ம ஹீரோட அப்பா பேர் சொல்லி கேட்குறாங்க. அவங்க இங்கே இருக்காங்களான்னு போது இல்லை அவங்க வெளியே போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமானதும் இல்லை நான் டிவியில் பார்த்துருக்கேன், அவங்க ஃபேமஸில் அப்படி சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோயின் வெளியே ஓடி வந்துருவாங்க. இங்கே வெளியே பார்த்தா நம்ம ஹீரோனோட எக்ஸ்பீரியன்ஸை வெயிட் பண்ணிட்டு இருப்பார். உடனே நீங்கள் என்ன பண்ணுற, இன்னும் வெளியே வீட்டுக்கு போகல நீ அப்படி கேட்குறப்போ எப்படி நான் உன்னை இந்த நிலைமையில் விட்டு போவேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்குறப்போ அவர் பயந்துட்டே தான் கேட்பார், என்னாச்சு திருப்பியும் ரீஅக்யூர் ஆயிடுச்சா, திரும்பி வந்துடுச்சா இதுன்னு சொல்லிட்டு பயந்து கேட்பாரா. உடனே இவங்களும் ஏதோ சொல்ல வருவாங்க. அந்த நேரம் பார்த்தா ஒரு கார் வேகமாக வரும். பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஓடி வருவார். இந்த மாதிரி என்ன சொன்னாங்க டாக்டர், என்னாச்சு உனக்கு இப்போ வயிறு வலி பரவாயில்லைன்னு கத்தி கேட்பாரா. உடனே பரவாயில்லடா நான் நல்லா இருக்கேன், டாக்டர் எதுவும் சொல்லலை, எல்லாமே நார்மல் தான், எதுக்கு இப்படி கத்தி பேசுகிற அப்படின்னும் போது சரி நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு, அதெல்லாம் விட நீ எப்படி இருக்க நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவார். அப்போ உடனே ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, டே நானும் இங்கே தானே இருக்கேன், கொஞ்சமாவது என்னை கவனிடா அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, உன்னெல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. அப்புறம் ஹீரோ கூப்பிடுவார், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படி கூப்பிட்றப்போ நம்ம ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸை கூப்பிடுவாங்க, சரி வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிடும்போது உடனே ஹீரோயின் யார் கூட போவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட போகிறேன்ருவாங்க. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படின்னும் போது இல்லை அவனும் நானும் பக்கத்து வீடு இல்லை, அவனுக்கு ஈஸியாக இருக்கணும் ட்ராப் பண்ண, அவன் கூட போகிறேன் நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நமக்கு பாஸ்ட்டில் காட்டுறாங்க. பாஸ்ட்டில் ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஸ்டொமக் கேன்சர் இருந்துச்சுல, அதை ஹீரோயின் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு சொல்கிறப்போ அந்த மாதிரி அவரும் ரொம்ப ஷாக் ஆயிடுவார். அப்புறம் ஷாக் ஆகிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின் போது அவர் இல்லை நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இதை க்யூர் பண்ண முடியும், நானும் உன் கூடவே சப்போர்ட்டிவாக இருப்பேன், கண்டிப்பாக நான் அந்த ப்ராஜெக்ட்லாம் லாங்லி கேட்டு உன் கூடயே இருக்கேன் அப்படின்னும் போது அவங்களும் இல்லை இது உனக்கு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்டில் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை உன்னை விட எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, அவரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காரு. ஓகேவா. இங்கே ப்ரெசென்ட்டில் வீடு வந்துருமா. உடனே ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி அவங்க இறக்கி விடும்போது உடனே ஹீரோயின் கேட்பாங்க, என்னடா இப்போ பார்த்தாலும் என்ன சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், இப்போ என்ன பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் உன்னை அப்படி தான் நடத்துகிறான், அதானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்க அப்படியே ஷாக் ஆவாங்க. சரி ஒன்றும் இல்லை உள்ள போன்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க கிளம்பிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறம் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. முன்னாடி இவங்க கொரியா போகிறதா இருந்திருக்கும்ல யூஎஸ்லேருந்து. அப்போ அவங்க அம்மா ஃபுட்டெல்லாம் அனுப்பி வைப்பாங்க போல், கொரியன் ஃபுட்லாம் யூஎஸ்க்கு. அப்போது இந்த மாதிரி கால் பண்ணி ஹீரோயின் எந்த ஃபுட்டும் நீங்கள் எனக்கு அனுப்ப வேணாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னும் போது அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்டி இப்படி சொல்கிறேன் அதெல்லாம் அனுப்புகிற அப்படின்னு ஹீரோயின் கத்தி விட்டுருவாங்க. நான் ஒருக்கா சொல்லணும் கேளுங்களேன், வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு. சரி விட கோவப்படாத, நீங்கள் வரும்போது நல்லா சாப்பிடணுமோ, நான் அங்கே வரவும் இல்லை அப்படின்வாங்க. எதுக்கு வரேன்னு சொன்னேன், ஏன் வரலன்ற அப்படின்னும் போது இல்லை எனக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு கால் பண்ண மாட்டேமா அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்மா, கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு. சரி ஓகே நீ உடம்பு பார்த்துக்கும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சுடுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுறாங்க, ஐயோ நம்ம அம்மாட்ட இப்படி ஹாஷாக பேசிட்டுமே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சமாதானப்படுத்திருக்காங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டு அம்மா கிட்ட போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அழுதுக்குறாங்க ரொம்பவே. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் செம்ம கடுப்பாக அந்த பேஸ்பால் சும்மா அந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு அந்த கோவத்தெல்லாம் அந்த பேஸ்பாலை காமிச்சுட்டு இருப்பாரு. அப்போ யோசிக்கிறாரு பழசெல்லாம் எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க கூட போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்களா பேராமெடிக், அவங்களும் வருவாங்க. வந்துட்டு என்னடா இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு கேட்குறப்போ இவர் நடந்ததெல்லாம் சொல்லுவார். அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, ஓ அப்போ ஒன்றை விட்டுட்டு அவனை சூஸ் பண்ணிட்டாளா அப்படின்னும் போது இவர் கடுப்பாக வரா. உடனே அவர் கலாய்ப்பாங்க, ஓ இதெல்லாம் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படி கேட்குறப்ப ஆமாம் கண்டிப்பாக லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி இப்போ நீ என்ன தான் ஃபீல் பண்ணுற, அதை வட்ட கேட்டியா, எதுக்கு இந்த மாதிரி என்னை விட்டுட்டு அவங்க கூட போனேன்னு சொல்லி கேட்குறப்போ
ஹீரோவும் இல்ல எனக்கு கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லைன்னும் போது, நீ இன்னும் மாறவே இல்ல. இதே மாரி முட்டாளாவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சரி விடு, நான் வேணா தலையிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்குறப்போ, இல்ல வேணாம் நீ இப்படியே இரு. எதுவும் உள்ள தலையிட வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரா. அப்புறம் சரி ஓகே, நீ வந்து கோல் அடிப்பியோ இல்ல ஸ்ட்ரைக் ஆவியோ அதுவும் பிரச்சனை அப்படி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் உனக்கு என்ன ஃபீல் பண்றதுன்றத என்ட்ட ஷேர் பண்ணு. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னும்போது, எனக்கு ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆகுது. நான் நெறைய தடவ 2 பேர்ட்டயும் சொல்ட்டேன். நீங்க எதுக்காக வந்து என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் பண்ணீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் என் மனசுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்கு. ஆனா ரொம்ப ஜெலஸாவும் இருக்கு அவன பார்க்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆயிடும். நம்ம ஹீரோயின் வந்து கீழ வரும்போது அவங்க தம்பி கோவமா போயிட்டுருப்பானா, "பரவாயில்லையே இந்த நாய்க்கு சொரணா இருக்கு போல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அவங்க அம்மா, அப்பாவும் ஹீரோயின்ட்ட பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோயினும் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசுவாங்க. "ஏம்மா இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறப்போ, "இல்ல சரி விடு. நான் இனிமே யுஎஸ்ஏ போ சொல்லல. பட் கொரியாலயே ஒரு ஜாப் ஃபைண்ட் பண்ணு. பட் இந்த குக்கிங்லாம் விட்டுரு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினும் கோவப்பட்டு, "இல்லம்மா நான் டிசைட் பண்ணிட்டேன். கண்டிப்பா குக்கிங்ல தான் என் ஃபியூச்சர் இருக்க போகுது. எந்த ஒரு ஜாப்பும் நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் கூப்பிடுவாங்க. உடனே ஹீரோயினும் கோச்சிட்டு வெளிய போவாங்க. அப்போ பார்த்து ஹீரோவும் வெளிய வெயிட் பண்ணிட்டு, "சரி விடு எனக்கு பசிக்குது வா சாப்பிட போலான்னு" கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் போயிட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் ஃபுட்டு. ஹீரோனும் செம்ம டேஸ்ட்டா இருக்குடா அப்படின்னா, "அதுக்கு தான் உன்ன இங்க நான் கூட்டு வந்தேன்" அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு லைட்டா வயிறு வலிக்கும் போல. அவங்க ஒரு மாரி இருக்கும்போது ஹீரோ என்னாச்சு என்னாச்சு திரும்பியும் உனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல செம்மையா இருந்தது அதனால தான். பட் அதுதான் ஒண்ணு மிஸ்ஸிங்ல அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போவாங்க. போயிட்டு அவங்களுக்கு பயங்கரமா வயிறு வலிச்சிருக்கும் போல. இங்க நம்ம ஹீரோயின் தம்பி காட்டுறாங்க. அவர் வந்து அந்த ப்ரமோஷனுக்காக அந்த புரோட்டீன் பவுடர் இருக்குல்ல, அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களும் ஏதோ சொல்லுவாங்க, இந்த ப்ரமோஷன் பண்ணாலும் நீ ஏதோ பண்ணணுன்ட்டு. என்ன வேணாலும் பண்ணுவேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன். ஸோ நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்வேன்ற மாரி ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அவங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன, திடீர்னு வெளிய பயங்கரமா சத்தம் கேட்கும். ஓடி வந்து பார்க்குறப்போ என்ன, வாஷிங் மிஷின் இருக்கும்ல, அது உடஞ்சிருக்கும். அவங்களும் வேகமா போவாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோட அப்பா ஓடி வந்து அவங்கள அப்படியே ரோல் அப் பண்ணி கையில பிடிச்சிப்பாரா, கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். அப்போ வந்து "இங்க கிளாஸ் இருக்கு. நீ ஏன் அப்படி நடந்து போற? விடு நான் கிளீன் பண்றேன்னு" சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு கிளாஸ் எல்லாம் அவங்க அப்பாவே கிளீன் பண்ணுவாரு. கிளீன் பண்ணிட்டு, சரி எல்லாமே வேக்யூம் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வெறும் காலோட அங்க நடக்காது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. பார்த்தா அவர் கால்லயே ரத்தம் வந்துட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோட அம்மா தான், சரி உட்காருங்க நான் சரி பண்ணி விடுறேன். நான் டாக்டர் நானே பார்த்துக்கிறேன். டாக்டர்னா ஏன் வலிக்குதுன்னு சொல்றீங்க அப்படி சொல்லி மருந்து போட்டு விடுவாங்களா. அப்புறமேட்டுக்கு அவரும் சொல்லுவாரு, ஏன் வலிக்குதுன்னு சொல்றீங்கன்னா டிஸ்கிரிமினேட் பண்ணாத. நானும் எல்லா மனுஷங்களும் தான். ஃபிசிக்கல் பெயின், மென்டல் பெயின் எனக்கும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி எல்லா பெயினும் உண்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னும் போது நம்ம ஹீரோட அம்மா கேட்பாங்க, சரி ஓகே ரேமியன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இவங்களே ரேமியன் செஞ்சு 2 பேர் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒன்றா சாப்பிட்றதே ரேர் இல்லை. ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாரு, "உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல" அப்படின்னு. "ஓ உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓல்டு மெமரிஸ்லாம் பேசிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே கிளம்பும்போது ஹீரோ வந்து ஒரு கவர் நிறைய இதை கொடுப்பாரு. உடனே இவங்களும் என்னடா திரும்பி சாப்பிட வேண்டி வந்திருக்கேன்னு பார்க்குறப்போ உள்ள ஃபுல்லாக மெடிசன்ஸாக இருக்கும். அவனோட சிம்டம்ஸ்லாம் கேட்டு இந்த மெடிசன் வாங்கி வச்சிருக்கேன். டே ஏன்டா இவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் தேவைப்படாது. இல்லை நீ இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு போவார். அப்புறம் பார்த்தா இங்கே ஆஃபீஸ் வரார். வந்தால் அவர் ஒரு மில்க் வாங்கி வச்சிருந்தார்ல, இந்த மாதிரி இந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே வந்து நீ எனக்கு டெசிஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க கோவர்க்கு எடுத்து குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுப்பாரு. இவர் ஓடி வந்து டே என்னடா பண்ணுறேன்னு அவர் பயந்துருவார். என்னடா பண்ணுற, மில்க் தாண்டா குடிக்க போகிறேன் அப்படின்னு. அதை அப்படியே கையில் கொடுத்துரு தொடாத அப்படின்னும் போது, ஏன் இப்படி பண்ணுற, ஒரு மில்க் தானே அப்படின்னும் போது, என் வாழ்க்கையே இந்த மில்கில் தான் இருக்கணும் போது, இல்லை இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிட்டு இருக்கா, அன்றைக்கி என்ன ஆஃபீஸ் இந்த ட்ரீ நம்பி தான் இருக்குன்ற, இன்றைக்கி என்ன இது உன் லைஃபே மில்க் நம்பி தான் இருக்குன்ற அப்படின்னு கத்துவாரா. உடனே திரும்பி பார்த்தா அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்களா பொமக்ரானேட் ட்ரீ, அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவாமல் இருக்குமா. உடனே அதை பார்த்துட்டு ஐயோ பூச்சி நம்ம ஆஃபீஸே என்ன போது தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கத்துறப்போ இவரும் இப்போ தான் கவனிப்பார். ஹீரோ உடனே வேகமாக ஓடி போயிட்டு இந்த செடியெலாம் பார்த்துப்பாங்களா, அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செடியை கொடுப்பாரு. கொடுத்துட்டு இது ஏன் இப்படி ஆச்சுன்னும் போது, இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நினைக்கிறேன், இது கூட பேசுறதுக்குள்ள இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓ இது கூட நான் பேசுகிறேம்மா, எப்படி பேசணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களான்னு ஹீரோவும் கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க வந்து குக்கிங் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரப்போது அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே அவர் வெளியே அவங்க கூட பேசணும்னு கூட்டு போகிறப்போ 2 பேர் பார்க்கில் போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து ஒரு என்வலப் ஆஃபர் பண்ணுவார். அதில் என்ன இருக்கும்னா, அந்த குக்கிங் கிளாஸ் சொன்னால யூஎஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அதோட ஆஃபர் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க பழைய ரிங் இருந்ததில்ல, என்கேஜ்மெண்ட் ரிங் அதுவும் இருக்கும். அப்போ வந்து இவர் கேட்பார், இந்த மாதிரி நீ அக்செப்ட் பண்ணனா வந்து அங்கே போய் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு என்கேஜ்மெண்ட்டும் திரும்பி கால் ஆஃப் பண்ணதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம ஹீரோனும் அந்த ரிங்கு வந்து அவங்க ஃபிங்கர்ஸில் போட்டு பார்க்குறாங்க. இப்போ நைட் ஆகிடும். ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க வந்த உடனே சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு 2 பேரும் அந்த பார்க்கில் உட்காந்து பேசுவாங்களா. அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு திரும்பியும் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லும்போது இவருக்கு சமக்கவும் வரும். இவன் ஏன் திருப்பி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கும் கொஞ்சம் நேரம் பழைய நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சு, திரும்பியும் எல்லாமே பழையமே மாறினா எப்படி இருக்கும்னு எனக்கும் சின்னதாக ஒரு ஆசை வந்துச்சுன்னு கேட்குறப்போ ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு கேட்பாரு. அப்படியே நான் இங்கே இருக்கும்போது கூட உனக்கு அவனை பற்றி ஞாபகம் வந்துச்சிருந்தோம். ஆமாம் ஞாபகம் வந்துச்சு. என் ஃபீலிங்ஸ்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் கூட உனக்கு அவனை பற்றி ஞாபகம் வருதா இருந்தோம். ஆமாம் ஞாபகம் வருது அப்படின்னும் போது, சரி ஓகே நீ நேத்தியே அவன் கூட ஹாஸ்பிட்டல் போனோம் போது, இல்லை நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு நல்லா பரிச்சயமானவங்க கூட நம்ம கொஞ்சம் சப்கான்ஷியஸாக க்ளோஸ் ஆகணுவாங்க, அதனால தான் ஒரு வேலை போயிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்போது, அப்போ நான் உனக்கு க்ளோஸ் இல்லையானும் போது, நீ க்ளோஸ் தான், பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீ ஒரு 5 வயசு சின்ன பையனாக தான் தெரியுற. என் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையனாக தான் எனக்கு எப்போவுமே தெரியுற.
இங்கேருந்து இறங்க முடியாது உன்னால. அந்த மாதிரி ஒரு பையனாக தான் எனக்கு எப்போவுமே என் கண்ணுக்கு தெரியணும் போது இவர் கோவமாயிட்டு அங்கேருந்து இறங்கி போயிட்டே இருப்பாரு.